எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரைடே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங்கே வந்து தம்பி வந்து பாலுக்கு வந்து கிச்சன் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால நம்ம வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றோம். பக்தி பரவசமாக ஆகணுன்றதுக்காக காலையிலே நானுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு வந்து வாசலுக்கெலாம் நல்லா பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. அதனால் மேடம் வந்து காலையிலே குளிச்சுட்டு வாக்கரில் போட்டுட்டு நானுமே சாமிக்கெல்லாம் பொட்டெல்லாம் வைக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதை தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம புது வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஃப்ரைடே வந்து சாமி கும்பிடலை. அதனால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து மண்டேவே முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரைடே நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வீடு நேற்றுமே துடைச்சேன். இன்றைக்கி எனக்கு துடைச்சா தான் எனக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும். அதனால் வந்து வீடு துடைக்கணும். சரி மடன்னு வேலையை பார்த்துடலாமே. வீடெல்லாம் அப்படி அப்படி இருக்குது. கிச்சன் மட்டும் நைட்டே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்மளால் காலைல எழுந்திரிச்சு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து செகண்ட் பாப்பா வந்து பிறக்கும்போது நான் யோசித்த ஒரு விஷயம் வந்து தம்பி நல்லா பார்த்துப்பானா அப்படிங்கிறத நான் வந்து யோசித்தேங்க. ஆனால் அவன் வந்து அவளுக்கு இன்னொரு அம்மாவாக தான் அவன் இருக்கான். அவன் நல்லா பார்த்துப்பான். இதை வந்து நான் பெருமைக்காகலாம் சொல்லலைங்க, உண்மையாகவே சொல்கிறேன். தர்ஷன் வந்து பாப்பா வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்வீட்டில் வந்து சாம்பார் தான் வச்சோம். சாம்பாரோட ஃபுல் ரெசிபி வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து லாங் வீடியோவாக கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து எடிட் பண்ண முடியல, டைம் இல்லை. அதனால் நாளைக்கு நான் வந்து எடிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நானுமே ஒரு 6 மணி போல் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டேன். விளக்கு பற்ற வைக்கும் போது தம்பி வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். இருந்தாலும் பரவாயில்ல, சரி எழுப்ப வேணான்னு நானே பற்ற வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் இன்னும் வேலையிலேருந்து வரல. நானே பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சு விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா வந்து பாப்பா எழுந்திரிச்சிட்டா. சரி அவளையுமே வந்து ஏன்னா எந்திரிச்சோடனே அழுதான் நமக்கு டென்ஷன் ஆகும். அதனால் நம்ம வந்து வாக்கரில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல வந்து சாமி தாங்க கும்பிடுவேன். சாமி கும்பிட்டா என்னமோ எனக்கு வந்து அது மனசில் உள்ள பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அது வந்து உண்மையாலுமே அது வந்து எனக்கு அப்படி தாங்க. இது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு வந்து மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப நிம்மதியாக இந்த டே முடிஞ்சுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு மனசு சரியில்லையா, சாமி கும்பிடுங்க, எல்லாமே சரியாயிருங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நம்ம அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.